ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாதம் ரூபாய் 1000 வந்து உங்களுக்கு வந்து வரவில்லையா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 15/7/2024 ஜூலை மாதத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேருக்கு வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருந்தது. அதனால் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னா என்ன தீர்வு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்துட்டு 10 மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருந்தீங்க. ஒரு சிலவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து 15ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தீங்க. அவங்களுக்கும் வந்து வரலனா அவங்களுக்கும் என்ன தீர்வு அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலவங்க நீங்கள் கேட்க வேண்டிய கமெண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா இந்த வீடியோவில் வந்து தெரிவிக்க போகிறோம். அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் டீட்டெயிலாக வந்து பாருங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேல்முறையீடு செய்துட்டு வந்து பணம் வராத இருக்கிறவங்களுக்கும், இந்த மாதம் வந்து 15ஆம் தேதி பணம் வராத இருக்கிறவங்களும், நடுவில் வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து பணம் வராத ஸ்டாப் ஆனவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகுது, அதுக்கு என்ன டீட்டெயிலான சொல்யூஷன், நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை வந்து ஏதாவது ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை வந்து என்ன சொல்யூஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகாது வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வந்தால் அதுக்கான அப்டேட் என்ன, புதிய விண்ணப்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ரெகுலராக வர்றதுக்கு நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும், கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலான வீடியோவும் இந்த வீடியோ வந்து இருக்க போது. அதனால் தயவு செய்து வந்து பணம் வராதவங்களும் சரி, இல்லை ரெகுலராக வந்து பணம் வாங்கிட்டு வரவங்களும் சரி, புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டு நிறைய பாயிண்ட் வந்து கூடுதலாக வீடியோவில் சென்டரில் வந்து அட்டாச் பண்ணும். அது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள வீடியோ வந்து இருந்ததுக்கு, பயனுள்ள பாயிண்ட்டாகவும் வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிய வரும். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட்டு வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக வந்து பணம் வாங்கினவர்களுக்கு ஒரு செலவு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் வந்து இந்த மாதத்துக்கான தொகை, ஜூலை மாதத்துக்கான தொகை வந்து பணம் ஏறலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு செப்டம்பர் மாதம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாதங்கள் வந்து தவணையாக வந்து வந்திருக்கு. ஒரு சிலவங்க வந்து போன மாதம் வந்து பணம் வந்திருக்கலாம், இந்த மாதம் வந்து வராது இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு போன மாதமும் வராது இருக்கலாம், அதுக்கு முந்தின மாதம் வந்து வராது இருக்கலாம். அவங்களுக்கான டீட்டெயில் வீடியோவை தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே ஈவனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 6 மணி வரைக்கும் வந்து பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்ற காரணத்தினால முக்கியமாக வந்து ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து ஒரு போல் மூலிமா ஓட்டு போடுற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இன்று 15/7/2024 1000 ரூபாய் வந்து விட்டதா அப்படின்னு வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தோம். எஸ் ஆர் நோவா, அதாவது வந்து இன்று வந்து விட்டது கிரெடிட்டட் அப்படின்றதுலையும், நோ அப்படின்றதுல இன்னும் வரவில்லை நவ் கிரெடிட்டட் அப்படின்றதுலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர் கிட்டத்தட்ட வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து இன்னும் வரவில்லை அப்படின்றதுல 69% வந்து எனக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வந்திருக்கு அப்படின்றத 31% வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து வந்திருக்கு, மெஜாரிட்டியாக வந்து வரல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பணம் வாங்கி கணக்கில் ஏறிக்கொண்டு இருந்தது, அதாவது வந்து பணம் வந்து இவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து வங்கி கணக்கில் ஏறிக்கொண்டு இருந்தது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 மாதமாக பணம் ஏறவில்லை, இதற்கு சரியான முறையில் மறுபடியும் பணம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான சூப்பரான வீடியோவை தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால வந்து உங்களுக்கு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது, நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து பணம் வந்து வரல அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்கலாம். சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அவங்க வந்து நீங்கள் க்ரைட்டீரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே வந்து முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணும்போது விண்ணப்ப படிவத்தில் நிறைய க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கலாய்வில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஒருத்தவரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார், நாங்கள்
மேல்முறையீடு செய்தோம், கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து கால் பண்ணாங்க, ஆனால் பணம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து ஒரு சிலவங்க மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பணம் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அவங்களுக்கான கலாய்வு ப்ராசஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை மற்றும் வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடைபெற்று வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை விஓ ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் மேல்முறையீடு கொடுக்கும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களோ, என்னென்ன க்ரைட்டீரியெல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்து கால் பண்ணி வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை எப்பயுமே ஆனில் வைங்க. அப்படின்லாம் வந்து மேல்முறையீடு செய்யும்போது ரீஅப்ளை வந்து இ-சேவையில் வந்து பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து மேல்முறையீடு பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை கண்டிப்பாக வந்து ஆக்டிவில் வைங்க. அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து கலாய்வு செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கலாய்வில் அவங்க உறுதி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் ஏறும். இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கண்டிப்பாக வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரல. இதிலே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நேற்று போட்டால் வந்து நம்ம போல் போஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்று இந்த மாதம் வந்து பணம் வந்து விட்டுதா அப்படின்னு கேட்ட கொஸ்டினில் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வரல, பட் அமௌண்ட் கிரெடிட்டட், செக்குடு ஜிபே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணுங்கள். 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்றத பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எஸ்எம்எஸ்ஸே ஒன்றும் வந்து வரல, மெசேஜே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து மகளிர்கள் வந்து நீங்கள் எங்கன்னா நெட் சென்டர்லேயே வந்து கைரேகை மிஷின் வந்து இருந்ததுன்னா அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட நீங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஜிபே ஏதாவது இருந்ததுன்னா அதிலேயே வந்து செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய பேங்க் நியரில் இருந்ததுன்னா பாஸ்புக் பிரிண்ட் போட்டு ஸ்டேட்மெண்ட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டியான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணம் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு 70% பேர் சொல்லியிருக்கீங்க. அது என்ன காரணத்தினால அப்படின்றத வந்து ஒரு சில பாயிண்ட்டாகவே ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு சூப்பரான கமெண்ட் வந்து வந்திருக்கு. இது போல் மெசேஜ் யாருக்குன்னா வந்ததுன்னா மறக்காமல் நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள நிறைய பேருக்கு வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் வந்து 1,45,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ₹1000 வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் ஒரு சிலவங்க வந்து நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து இன்னும் வரைக்கும் மென்ஷன் பண்ணல. அதில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ₹1 கிரெடிட் மெசேஜுக்கு வீடியோ கீழே இவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கரெக்டாக அந்த ₹1 கிரெடிட் மெசேஜுக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம டீட்டெயிலான ரிப்ளை வந்து கேட்டிருந்தோம், ஆனால் வந்து ரிப்ளை பண்ணல. கண்டிப்பாக வந்து ஒரு சிலவனுக்கு வந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் இல்லை ₹1000 கிரெடிட் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேலன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். மேல்முறையீடு ஏற்கனவே வந்தவங்க வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது அப்படின்னு விசாரணையில் உள்ளது அப்படின்னு வந்தவங்களுக்கும் பணம் வந்து நிறைய பேருக்கு ஏறி இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கணும். இப்போ வந்து ஏன் வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது, ஒரு சிலவங்களுக்கு ஏன் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து தமிழக அரசே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லணும், நம்ம இதை நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். வருமானம் உயர்ந்து இருந்தால், அப்படி இல்லைனா 4 சக்கரம் வாங்கியிருந்தால், கனரக வாகனங்கள் வந்து ஏதாவது வந்து பதிவு செய்யிருந்தால், பத்திரப்பதிவுகள் வந்து ஏதாவது செஞ்சிருந்தால் அது சம்பந்தமான டேட்டா ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேட்டா ஃபுல்லாக தரவுகள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் 4 சக்கர வாகனம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து லிங்க் ஆயிருக்கும். அந்த தரவுகளை வந்து செக் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் வந்து வாங்கி வந்திருப்பீங்க ரெகுலராக. ஆனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காலர் புதுசாக நீங்கள் வாங்கியதுனால உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கருக்கு மேலே நிலம் வந்து வச்சிருக்கக்கூடாது. அந்த 10 ஏக்கருக்கு மேலே நீங்கள் நிலம் வந்து ஏதாவது பத்திரப்பதிவு வந்து பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக வந்து டேட்டா பேஸில் ஏறி இருந்ததுன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மின்சார பயன்பாட்டு தரவுகள் முக்கியமாக வந்து நீங்கள் ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்து மீறுவீங்க. இப்போ 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 11 மாதம் ஆயிடுச்சு இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகி. இதுக்கு மேலே உங்களுடைய கரண்ட் பில் வந்து உயர்ந்திருந்தாலோ அந்த தரவுகள் மூலியமாகவும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. மேலும் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்களா, உங்களுடைய வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் வந்து புதுசாக வந்து யாருன்னா வந்து வேலைக்கு போயிருக்கலாம், வருமானம் வந்து அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து தரவுகளை வந்து செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து தமிழ்நாடு அரசு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தரவுகள் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு
சொல்லிட்டு இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டீட்டெயிலான பிடிஎஃபே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்ல பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மந்த்லி சரிபார்க்க வேண்டிய தரவுகள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெத் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே வந்து வாங்கி வந்திருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வந்து தவறிய பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அவங்களுக்கு எந்த ஒரு உதவித்தொகையும் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்பு மூலயமா பணியாளர்கள் வந்து யாராவது வந்து உரிமையாக வந்து சேர்ந்துருந்தாங்களோ இல்லை வேளாண்கள் மூலயமா வந்து தரவுகளை வந்து ஏதாவது செக் பண்ணியிருந்தாங்களோ அந்த தரவுகளும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் வந்து யாராவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறாங்களா, இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்கி வந்திருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து ஏதாவது ஜாயின் பண்ணி பணம் வந்து வாங்குறாங்களா, அமைப்பு சாரா தொழில் நலவாரியத்திலேருந்து தரவுகளில் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வந்து பணம் வாங்கி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருமான சான்றிதழ் தரவுகளை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள் ஃபேமிலியில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தரவுகளை வந்து ஒப்பிடும்போது உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள், பதிவு செய்யப்பட்ட தரவுகள், இதே போல் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். இதே போல் நீங்கள் வாகனங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அது பதிவு செய்யப்பட்ட தரவுகள்லாம் வந்து செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவில் ஏதோ ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் மீறி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து பணம் வந்து ஸ்டாப் ஆனவங்களுக்கு 1 மாதம் இல்லை அப்படி காலாண்டு, அப்படி இல்லைனா அரையாண்டு இல்லை ஓராண்டு இந்த காலமுறைகளை வந்து அப்டேட் பண்ண, அதாவது வந்து தரவுகளை வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தரவுகளை வந்து ஸ்டாப் ஆவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேருக்கு என்ன காரணத்தினால வந்து பணம் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கே கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்புவாங்க. ஒரு சிலவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்புறதில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன காரணத்தினால வந்து பணம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இது போல் 4-5 மாதமாக வந்து எனக்கு பணம் வந்து இருந்தது, 6-8 மாதமாக வந்து வந்திருந்தது, ஆனால் இதுக்கு மேலே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் காலாண்டு, அரையாண்டு, ஓராண்டு ஃபுல்லாக வந்து தரவுகளை வந்து செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அப்டேட் ப்ராசஸில் தரவுகள் மூலிமா வந்து செக் பண்ணும்போது தகவல் ஏதாவது வந்து வெடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகும், டெலிஷன் ப்ராசஸ் செய்யப்படும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பயனாளிகள் பட்டியலில் வந்து புதுப்பித்தும் போது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து என்னென்ன ப்ராசஸால் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. பணம் ஒரு வேளை வந்து எந்த காரணத்தினாலையும் வந்து உங்களுக்கு இல்லை, நீங்கள் எல்லா எலிஜிபிளும் க்ரைட்டீரியாவும் கரெக்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அது வந்து வருவாய் கோட்டாட்சியரை கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு இது போல் ரெகுலராக வந்து பணம் ஆயிருந்தது, நான் எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் வந்து மீறல, ஏழை குடும்பத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி ரிட்டனில் வந்து ஒரு பெட்டிஷன் போல் வந்து நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான தகவல் வந்து அவங்க தெரிவித்து மேலும் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து எடுப்பாங்க. ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களுக்கு நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிவிட்டு பரிசீலனையில் உள்ளது, கலாய்வில் உள்ளது, பின்பு முடிவு செய்யப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து மேல்முறையீடு பண்ணும்போதும் அப்படி இல்லை ஆரம்பத்திலே வந்து அப்ளை பண்ணும்போதுலேருந்தே பரிசீலனையில் உள்ளது, கலாய்வில் உள்ளது அப்படின்னே வந்து இருக்கும். இவங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சட்டப்பேரவை அமைச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாராருக்கெல்லாம் பணம் வராத இருக்குதோ அவங்களுக்கு 3-4 மாதத்தில் பணம் வந்து வரதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இப்போ எலெக்ஷன் நடந்த வாக்குறுதிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு அப்டேட் ஆனாலும் நம்ம உடனே வந்து தெரிவிப்போம். மேலும் வந்து புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு டேட்டாவும் வந்து வரல. புதிய விண்ணப்பம் அப்படி கண்டிப்பாக வந்து வந்ததுன்னா அது என்ன டேட்டில் வந்து வெளியிடுவாங்க, எந்த டேட்டில் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க, எங்கே போய் வந்து ஃபார்ம் வாங்க முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதனால் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து இருந்திருக்கு. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கிரேஸ் பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்க இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களும் இந்த மாதம் வந்து பணம் வரலையா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் தீர்வாக வந்து கொடுத்துருக்கேன். அதன் மூலயமா வந்து பயன்படுத்தி உங்களுடைய பணம் திரும்ப வந்து வர வச்சிங்க. இல்லை இதுக்கு மேலே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணிங்கன்னா கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து அமையும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத
டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.